ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜரில் ரீசைஸ் ஆல் இமேஜஸ் அட் ஏ ஒன் டைம். ஓகேங்களா? எல்லா இமேஜும் இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் இருக்கு. இந்த எல்லா இமேஜும் குயிக்காக ரீசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சைஸ் பெருசாக இருக்குது. சப்போஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சைஸில் தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது ஃபோட்டோஸை வந்து அப்ளை பண்ணும்போது இவ்வளோ எம்பி இருக்கணும், இவ்வளோ சைஸ் இருக்கணும், டைமென்ஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக ரெடியூஸ் பண்ணணும்னா குயிக்காக பண்ணுறதுக்கு பெரிய ஃபைலாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். அது ஈஸியாக குயிக்காக ரீசைஸ் பண்ணுறதுக்கு இந்த இது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நம்மகிட்ட டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சர் மேனேஜர், ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அது மூலயமா நம்ம இதை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சர் இருக்குது, இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? பிக்சர் மேலே வச்சுட்டு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் வித் போயிட்டு இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர், இது எல்லார் கம்ப்யூட்டர்லையும் இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி இப்போ ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணது மட்டும் இருக்கும். அந்த ஃபோல்டரே வேணும்னா இந்த இடத்துல தம்ப்நெயில் வியூ போய் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா பிக்சருமே நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இப்போ வந்து இது 6.9 கேபி இருக்குது, இது 8.49 கேபி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரஃப்பாக ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இல்லை ரெடியூஸ் பண்ண முடியும் குயிக்காக. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலையே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிளாக வேணும்னா இந்த மாதிரி சிங்கிள் வியூவில் இருக்கும். இந்த 3 வியூஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த தம்ப்நெயில் வியூவு, இது வந்து ஃபிலிம் ஸ்ட்ரிப்பு, இந்த மாதிரி இருக்கும். இந்த வியூ, இந்த இது நார்மல் வியூ. ஓகேங்களா? நான் வந்து தம்ப்நெயில் வியூவில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லா ஃபோட்டோவும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பிக்சர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் பிக்சர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரீசைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? சேஞ்ச் பிக்சர், அதை கிளிக் பண்ணணும். ரீசைஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ மெயிலெலாம் அனுப்பும்போது நம்மளால் பெரிய ஃபைல்லாம் அனுப்ப முடியாது. அப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்கு இங்கே ரீசைஸ் பண்ணி அனுப்பலாம். அதில் வந்து இங்கே ப்ரீ டிஃபைன்டு வித் அண்ட் ஹைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40x480 பிக்சல் இருக்குது. இப்போ இமெயில் அனுப்புறதுக்கு வந்து ஸ்மால்னா 160 இது இருக்குது. இப்போ சப்போஸ் ஒரு 100 ஃபோட்டோவை அனுப்பணும், இமெயில் அனுப்ப முடியலன்னா இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி நம்மளால் அனுப்ப முடியும். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோவை வந்து ரீசைஸ் பண்ணும்போது நீங்கள் சின்னது பண்ணிட்டீங்கன்னா, ஃபோட்டோவோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மேக்ஸிமைஸ் பண்ணும்போது குவாலிட்டி போயிடும். அதனால் வந்து மறக்காமல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் இதை வந்து நீங்கள் ரீசைஸோ சேவோ பண்ணிக்கணும். இல்லைனா ஒரிஜினாலிட்டி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒரிஜினல் ஃபோட்டோ கொண்டு வர முடியாது. அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள், எந்த ஒர்க் பண்ணாலும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம் 400 இன்ட்டு இங்கே வந்து ஹைட் இவ்வளவுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு 600 கொடுக்குறேன். 400 இன்ட்டு 600 கொடுத்து நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா எல்லாமே மாறிடும் அட் டயத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். இப்போ எல்லாமே சேவ் ஆகிடும். ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரிஜினல் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் போய் நான் இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும் 600x375. அது மாதிரி எல்லா பிக்சரும் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். 400x400 அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் லைட்டாக. ஆனால் நம்மளால் ஒரே டயத்தில் எல்லா பிக்சரையும் மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டாக பண்ண முடியாது, அப்ராக்சிமேட்டாக அது ரெடியூஸ் ஆகிக்கும். ஹைட் வித்துக்கு தகுந்த மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும் இதோடைய சைஸ் என்ன, 22.8 கேபி. அப்புறம் வந்து இதோடைய டைமென்ஷன் தெரிஞ்சிடும் 522x400 பிக்சல்ஸ்ன்னு. இதை பார்த்துட்டு நீங்கள் எடிட் பிக்சர் போயிட்டு இங்கே வந்து ரீசைஸை போய் கொடுக்கலாம். அடுத்தது வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரிஜினல் சைஸ். இது வந்து ப்ரீ டிஃபைன்டு நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து கஸ்டம் கொடுத்துக்கலாம். இது வந்து பர்சன்டேஜ். இது ரெடியூஸ் பண்ணணும். இங்கே மேலே இங்கே வந்து இப்போ ஒரு 90% கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? இங்கே வந்து 522 ஒரிஜினல் சைஸு, நியூ சைஸ் வந்து 470x360 இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமென்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும். அப்புறம் சைஸும் கம்மியாகும். இது மாதிரி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.